வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு முறை லாவோஸ் நாட்டில் இருக்கும் நமது தொப்புள் கொடி உறவுகளோடு தொடர்புடைய ஓரிடத்தை பற்றித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். லாவோஸ் நாட்டின் வடக்கு பகுதியில் தாய்லாந்து நாட்டின் பக்கமாக இருக்கும் மாகாணம் லுவாங் பிரபாங் என்பதாகும். யுனெஸ்கோ அமைப்பினால் உலக பாரம்பரிய நகரங்களுள் ஒன்றாக அங்கீகரிக்கப்பட்டது இந்த நகரம். அதற்கான காரணம் என்ன தெரியுமா? கிபி 6ஆம் நூற்றாண்டு முதல் இந்த நகரம் இருக்கும் பகுதி தொடர்ச்சியாக பல்வேறு அரசுகளின் கீழ் இருந்திருக்கின்றது. இன்றைய தாய்லாந்து மற்றும் லாவோஸ் நாட்டின் பெரும்பகுதிகள் அந்நாளில் துவாரவதி மற்றும் ஹரிபுன் ஜெயா ஆகிய இரு பெரும் பேரரசுகளின் கீழ் இருந்திருக்கின்றன. இன்றைக்கு லாவோஸ் நாட்டின் தலைநகரமான வியன்சியன் நகரமும் வியன்சியன் மாகாணமும் இருக்கும் பகுதி அந்நாளில் ஸ்ரீ கோதபுரம், இப்போது அதன் பெயர் சிக்கோத்தாபோங் என்று மருவியுள்ளது. ஸ்ரீகோதபுரம் என்ற பெயரில் மெக்கோங் ஆற்று படுகையின் மிக முக்கியமான வணிகத் தலமாக விளங்கியிருக்கின்றது. 12ஆம் நூற்றாண்டில் கம்போடியாவை ஆட்சி புரிந்த 7ஆம் ஜெயவர்மனின் ஆளுகைக்கு உட்பட்டு இந்த பகுதி இருந்திருக்கின்றது. இவ்வளவு சரித்திர புகழ் வாய்ந்த லுவாங் பிரபாங் நகரில் இருந்து சற்றொப்ப 23 கிலோமீட்டர் தூரம் வடக்கு நோக்கி பயணித்தால் வருவதுதான் பக் ஓவ் குகைகள். மெக்கோங் ஆறும் ஓவ் ஆறும் கலக்கும் இடத்திற்கு அருகில் ஆற்றின் மேற்கரையில் இந்த குகைகள் இருக்கின்றன. ஆற்றின் ஒரு கரை வரையிலும் வாகனங்களில் பயணித்து படகுகளின் மூலம் மெக்கோங் ஆற்றினை கடந்து இந்த குகைகளுக்கு செல்ல வேண்டும். பொதுவாக 1000 புத்தர்களின் குகைகள் என்று அழைக்கப்படும் குகைகளுக்குள் அங்கிங்கெனாதபடி சிறிதும் பெரிதுமாக ஆயிரக்கணக்கான புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சமயத்தில் இங்கே 6000 புத்தர் சிலைகள் வரை இருந்திருக்க கூடும் என்றும், பின்னாளில் அவற்றுள் நிறைய திருடு போய்விட்டன என்றும், இருப்பினும் இப்போதும் சில ஆயிரம் சிலைகள் வரை இருக்கின்றன என்றும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இங்கே மொத்தம் 2 குகைகள் இருக்கின்றன. ஆற்றை ஒட்டி உடனே செங்குத்தாக மேலே ஏறினால் வருவது கீழ் குகை. 16ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட அரச குடும்பம் புத்த மதத்தினை தழுவியதால் அந்த மதம் இங்கே பரவ ஆரம்பித்தது. அது முதல் ஆண்டுதோறும் புத்தாண்டு தினத்தன்று அரச குடும்பத்தினரும் மக்களும் இந்த குகைகளுக்கு புனித பயணம் மேற்கொண்டனர் என்றும், அப்போது புத்தர் சிலைகளை தங்களோடு கொண்டு வந்து இங்கு வைத்து வழிபட்டு சென்றனர் என்றும் சொல்லப்படுகின்றது. அதை ஒட்டியே மக்களும் இங்கு புனித பயணம் வரும்போது புத்தர் சிலைகளை வைத்து சென்றுள்ளனர். லாவோஸ் நாட்டின் புத்தாண்டு தினம் இப்போதும் நமது சித்திரை 1ஆம் நாளான ஏப்ரல் 14 அல்லது 15ஆம் தேதி என்பதை இவ்விடத்தில் நினைவு கூற வேண்டும். இந்த குகை பகுதியில் இருக்கும் சுனையின் நீரை புத்தாண்டு தினத்தன்று தீர்த்தமாக பயன்படுத்துகின்றனர். இப்படி தொடங்கிய பழக்கத்தின் மூலம் கீழ் குகையில் 2500 புத்தர் சிலைகள் வரை சேர்ந்திருக்கின்றன. மேலும் இந்த குகை பகுதியில் ராமாயண காவியத்தில் இடம்பெற்ற முனிவர் ஒருவரின் சிலையும் ஆசிரமமும் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து மேலேறினால் மேல் குகை வருகின்றது. இந்த குகையின் நுழைவாயில் இப்போது 2 கம்பி கதவுகளால் மூடப்பட்டுள்ளது. ஆனால் 16ஆம் நூற்றாண்டில் அவை 2 பெரும் மரக்கதவுகளால் மூடப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. இப்போது இந்த குகையின் உள்ளே 54 மீட்டர் வரையிலும் நீண்டிருக்கக்கூடும் என்றும், ஒரு காலத்தில் இந்த குகை கீழ் குகை வரையிலும் இணைந்து இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த குகையின் உள்ளும் நிறைய சிறிய புத்தர் சிலைகளுடன் ஒரு சில பெரிய புத்தர் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 10 அடி உயரமுள்ள ஸ்தூபி ஒன்றையும் 16ஆம் நூற்றாண்டில் இப்பகுதியை ஆண்ட சேத்தாதிரத் என்ற மன்னன் அமைத்திருக்கின்றார். இந்த சிலைகள் மட்டுமின்றி 2 குகை பகுதிகளிலும் நிறைய பாறை ஓவியங்களும் சிற்பங்களும் பல்வேறு காலகட்டங்களில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த குகைகள் லாவோஸ் நாட்டின் வரலாற்றின் அங்கமாகவும் கலாச்சாரத்தின் வெளிப்பாடாகவும் இன்றளவும் விளங்கிக் கொண்டிருக்கின்றன. அவற்றை பார்க்க நம்மை போல நிறைய வெளிநாட்டு பயணிகளும் அவ்வப்போது வந்து செல்கின்றனர். இன்னும் பழமை மாறாமல் இயற்கை சூழலில் அமைந்திருக்கும் இந்த குகைகள் நிச்சயம் பார்க்க வேண்டிய இடம் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை.
என்ன நண்பர்களே, என்னோடு இணைந்து இந்த குகை பகுதிகளையும் அதற்குள் அமைக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிலைகளையும் கண்டு நீங்களும் ரசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். மீண்டும் இதே போன்றதொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.